மக்கள் அங்கீகரிப்பாங்களா உங்களை? நீங்கள் கேம்பெயின் வந்தீங்கன்னா தெரியும். ம். அங்கீகரிக்குங்கிறத விட நம்மளோட மக்கள் தான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இந்த தேர்தலுடைய அவுட்கமில். கண்டிப்பாக டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும், கண்டிப்பாக உங்கள் தலைவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது ஆழமான அழுத்தமான நம்பிக்கையாக இருக்குது. சும்மா வார்த்தை இல்லை. அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அது வேட்பாளர் தான் போய் கேட்கணும். இனி ஜெயிக்க வச்சிருக்கேன்னு போய் கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, ஜெயிச்சுட்டு வாங்கன்னு எல்லாம் கை கொடு, ஜெயிச்சதுக்கப்புறம் வாங்கன்றாங்க. அப்போ குறைகளை சொல்கிறோம், உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு. இப்படி ஒரு ஃபீட்பேக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம கேம்பெயினிங்லாம். காரைக்குடி வாக்காளர்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஒரு உங்கள் மூலமாக, மாதேஷ் மூலமாக, உங்களுடைய இந்த சேனல் மூலமாக என்னுடைய ப்ராமிஸ் நான் சொல்லிடுறேன். இந்த நான் போட்டியிடுற இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு, ஒரு சில விஷயங்கள் நான் செய்ய மாட்டேங்கிறத இப்போ உங்கள் மூலமாக சத்தியமாக பண்ணித்தரேன். எல்லாரும் செய்வேன்றது சொல்லுவாங்க, நீங்க செய்ய மாட்டேன்றது சொல்றீங்க. செய்ய மாட்டேங்கிறது எதை செய்ய, இதுதான் ரொம்ப முக்கியம். செய்யறது ரெண்டாவது தான் வரும். முதல்ல எதை செய்ய மாட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பணி அந்த மாதிரி பணியா இருந்தது ஒரு காலத்துல, இப்ப அப்படி இல்லை. லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், கான்ட்ராக்ட், அதாவது தொகுதி பணிகள் இது பண்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிதி வரும், மேம்பாட்டு நிதி, தொகுதி மேம்பாட்டு நிதி. ஒரு பஸ் ஸ்டாப் கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ரோடு, ஒரு 10 லட்ச ரூபா ரோடு, இல்லை ஒரு 10 கோடி ரூபா ரோடு அப்படின்னா எனக்கு 25% கொடு, 35% கொடுன்னு முன்னாடியே அந்த பதவியில் இருக்கவங்க வாங்கிடுவாங்க. மீதி இருக்க 65%ல மற்றவங்கெல்லாம் எடுத்து கடைசியாக அந்த கான்ட்ராக்டரும் சம்பாரிச்சு அவனும் பணக்காரனாகும். அப்போ ரோடு எப்படி இருக்கும்? ஸோ மேலேருந்தே பிரச்சனை இருக்குல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த எந்த கான்ட்ராக்ட்னாலும் சரி அதுக்கு கமிஷன் நான் வாங்க மாட்டேன். அந்த பட்ஜெட்ல உலகத்தரம் வாய்ந்ததா யாரு எந்த கான்ட்ராக்ட் பண்ணி தருவாங்களோ அவங்கள்ட்ட அதை முழுமையாக கொடுப்போம். ஒத்தரவா நான் வாங்க மாட்டேன், இது சத்தியம்.